ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போகிறேன் காய்ஸ். எடுத்தோன்னே ஒரு குட்டி பையன் காமிக்கிறாங்க. அந்த பையன் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறது தான் கதை. எடுத்தோன்னே பார்த்தா ஃப்யூச்சரு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அந்த வில்லன்கள் வந்து கடத்திட்டு போய் ஒரு பெரிய ட்ரக்குக்குள்ளே வச்சு கட்டி போட்டு பேசுகிறாங்க. இந்த பையனும் இந்த பையனோட மாமாவும் பக்கத்தில் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு இப்போவே நீ உன் பையனை என்கிட்ட ஒப்படைக்கிற அப்படின்னு அந்த வில்லன்கள் சொல்கிறப்போ அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையன் ஓடி வரதை பார்த்துறனா உடனே பேச்சை மாத்திரா அவங்ககிட்ட. நாங்கள் எதுக்கு எங்கள் பையனை உங்ககிட்ட ஒப்படைக்கணும், கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமாம், நான் செத்தே போனாலும் என்னோட சொத்து முழுவதும் என் பையனுக்கு மட்டும்தான், அவன் தான் ஆளுவான், உங்கள் கைக்கு எதுவுமே வராத மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பரவாயில்லையே, நீ இந்த அளவுக்கு பேசுகிற, இதெல்லாம் நடக்கும், நீ வேற கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? ஆனால் உனக்கு சாக ரொம்ப தான் ஆசை போல, நீ செத்து போயிடு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ என்ன பார்த்துக்குறோம், அந்த சின்ன பையன் எங்களால் இது பண்ண முடியாதா அப்படின்ட்டு அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, சுற்றியும் நெருப்பு ஊற்றி நெருப்பு பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சாக போகிறன்னு முடிவு பண்ணிடுச்சுக்கா, எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க, தப்பிக்கு வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே நம்ம ஹீரோகிட்ட சாரி, ரொம்ப நாள் கழிச்சு உன்னையும் பையனையும் கண்டுபிடிச்சி இந்த அளவு கொண்டு வந்து விட்டுட்டா, ஏன்னா மன்னிச்சிரு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே அங்கே ரெண்டு பேரும் கறி செத்து போயிடுறாங்க. இந்த பையன் வந்து ஐயோ அம்மா அம்மான்னு அழுகுது. அவங்க மாமா வந்து வாயை பொத்தி கூப்பிட்டு போயிட்டு ஒரு சயின்ட்டு லேபு அங்கே போயிட்டு எனக்கு எங்கள் அம்மா வேணும், ப்ளீஸ் மாமா ஏதாவது பண்ணி எங்கள் அம்மா வேணும், இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுடா, இந்த சொத்து முழுசுக்கு நீ தான் இப்போ அதிபதி, இப்போ நம்ம எதாவது பண்ணோம்னா உன்னை கொண்டுட்டு அந்த சொத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டானா மொத்த நாடுமே குட்டிச்சவராக போகணும், இப்போ எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியலன்னு சொன்னோன்னே ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, எனக்கு எந்த சொத்து வேணாம், எனக்கு என் அம்மாவும் அப்பாவும் தான் வேணும், எனக்கு மம்மி வேணும்னு சொல்லிட்டு அழுகுது. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு சரிடா ஒரு ஐடியா பண்ணுறேன், நம்மக்கிட்ட டைம் மிஷின் இருக்குல்ல, அது வழியாக நீ போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த மாஸ்டர் மைண்டு யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நீ விட்டு ஒழியணும், அவங்கள கொன்னாதான் நம்ம உங்கள் அம்மா அப்பாவோட விதி மாறுதான்னு பார்க்கலாம், இதை தவிர வேறு வழியே இல்லை, ஆனால் அவனுக்கு 1 மாதம் தாண்டா டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளிப்பிள்ளைக்கு சொல்ல மாதிரி சொல்லி அவனை ரெடி பண்ணுறாங்க. அவனை படுக்க வச்சுட்டு ஒரு வாட்சையும் ஒரு கார்டையும் கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் அப்பா அம்மா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே இருக்குது, அவனோட நினைவுகளும் இருக்குது, அப்பப்போ உனக்கு இந்த டைம் தகுந்த மாதிரி கேக் குடிக்கும், பத்திரமா போயிட்டு வாடா, இன்னும் 1 மாதம் தான், 1 மாதத்துக்குள்ளே உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ வந்துடணும், அப்படி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகலை, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீ டெஃபினட்டாக அங்கேருந்து காணாமல் போயிடுவ, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, புரிஞ்சு நடந்துக்கோ, சீக்கிரம் வந்துடுறதுக்கு கவலைப்படுறீங்க அங்கிள், நான் அம்மா கூட தான், அம்மா பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த போட்டோன்னா பாஸ்ட்டுக்கு போயிடறான். பாஸ்ட்டுக்கு போயிட்டு சுற்றியும் பார்க்க என்னடா ஏதோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு பார்த்தோன்னா மம்மி, அவங்க மம்மி தான் அது, மம்மின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி மம்மி அப்படிங்கிறது. என்னடா இது, என்ன போய் மம்மிங்குது நம்ம ஹீரோயின், ஏன்னா அவன் கல்யாணமும் ஆகலை, குழந்தையும் இல்லை, அப்புறம் எப்படி மம்மி? தம்பி நீ யாரையோ நினச்சிட்டு நான் மம்மின்னு கூப்பிட்றேன்னா உன் மம்மி கிடையாது, இல்லை நீங்கள் தான் என்னோட மம்மி, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு குழப்பமாயிடுது. இல்லைப்பா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, இன்னும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு எனக்கு கல்யாணமே ஆகலை, அப்புறம் எப்படின்னோன்னே அப்போ தான் இந்த குட்டி பையனுக்கு தோணுது, ஓ இந்த டைம் அம்மாவும் அப்பாவும் இன்னும் மீட் பண்ணிக்கவே இல்லை, அது இல்லாமல் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அம்மாவை சீட் பண்ண இந்த டைமில் தானே, அப்போ அது அவனோட முகத்தை வந்து அம்மாவுக்கு நம்ம காமிக்கல அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர வாய்ப்பே இருக்காது அப்படின்னு அந்த பையன் யோசிச்சு, ஓகே ஆண்டி எங்கள் அம்மா அந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க, எங்களை கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட விட்டுறீங்களாங்கிறதுக்கு ஓகே தங்க வான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு ஓடி போயிடுறான். நிற்க வச்சுட்டு ஆமாம் அம்மா எங்கே, நீங்கள் தான் என் மம்மி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஏதோ நான் வந்தேன் அப்படின்ட்டு ஓடி போயிடுறான். என்ன இந்த பையன் ஓடி போயிட்டேன்னு பார்த்தா பக்கத்து ரூமில் சவுண்டு வருது. அதே சமயம் இந்த குட்டி பையன் அவன் வந்து அம்மாவை புள்ளி பண்ணுவான், நம்ம பாதுகாப்புக்காக அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அந்த சவுண்டு வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் நேம் பார்த்தோன்னா வந்து கதவை உதைக்கிறா. பார்த்தா அதுக்கு 2 பெட்டில் ஒன்றா இருக்கா. உடனே என்ன பண்ணுறா, ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ணுறா, எனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ என்னையவே சீட் பண்ணியிருப்பாரு, எனக்கு பின்னாடி 2 பேர் சீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்குலாம் வெக்கமான எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொருளெல்லாம் அவன் மண்டை மேலே பீர் பாட்டில் எடுத்து மண்டை மேலே போட்டு அடித்து அவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணோன்னு அவன் வந்து சொல்கிறான். தங்கச்சிக்காரி அவன் சொல்கிறான், சொல்கிறதுக்கு எனக்கு நான் ட்ரிங்க் பண்ணேன்னா அதனால இப்படி ஆயிடுச்சு, ட்ரிங்க் பண்ணால் நைட்டு ஃபுல்லாக ஒன்றா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவளை அடித்து இது பண்ணுறப்போ அவள் வந்து சீப்பாக அங்கிட்டு எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குற, ஒழுங்காக இங்கேருந்து போயிடும், ஆமாம் நாங்கள் 2 பேரும் அஃபரில் தான் இருக்கோம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா வாடி வா, இப்போ எனக்கு தெரியாமல் என் பின்னாடி நீ சீட் பண்ணிட்டு இருக்கே, உனக்குள்ள எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ இப்போவே என்ன பண்ணுறேன்னு பாருன்ட்டு அவளை இழுத்துட்டு போய் நடு ஹாலில் வந்து விட்டுறா. வச்சுட்டு அங்கே அப்படியே துண்டு அப்படியே உருவிடுறா. ஒரே ஷாக் ஆகிடுது. இதே டைமே இந்த பையன் வந்துட்டு அங்கே போனோன்னா அப்பா இங்கே இருக்கான்னு சொல்லி தேடி இருக்கான். அந்த சைடு போறப்போ நம்ம ஹீரோ மேலேருந்து இறங்கி வராரு. டேடி அப்படின்ட்டு கிட்ட போயிடுது. என்னது டேடியா அப்படின்ட்டு அந்த பையனுக்கு எதிராக
கீழே உட்காந்து பார்க்குறப்போ அவருக்கு இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு இனம் புரியாத ஃபீலிங் வருது. என்ன இந்த பையன்கிட்ட எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து யோசிக்கிறப்போ, டாடி சீக்கிரம் வாங்க, மம்மி ஆபத்தில் இருக்காங்க, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். என்னது மம்மி? ஆமாம் சீக்கிரம் வாங்க டாடி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அங்கே பார்த்தா அந்த ட்ரெஸ் இழுத்தோன்னே உடனே அந்த லவர் பாய் வந்து அவளுக்கு தன்னோட கோட்டை போட்டு அவமானத்தை காப்பாற்றிட்டான். இல்லைங்க இன்னைக்கு பார்க்காதீங்க போங்க அங்கிட்டுன்னு துரத்தோன்னே எல்லாரும் போயிடுறாங்க. இவ்வளோ கோவத்தில் அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் தூக்கி அவங்க மேலேயே போடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ பைத்தியமா? ஆமாம் பைத்தியம் தான், எனக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் அஃபேரில் இருப்பீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இப்போவே இந்த ஃபோனில் இருக்கிற வீடியோஸை எல்லா குரூப்புக்கும் அனுப்புகிறேன் பாரு, 2 பேரும் மானத்தை வாங்குற பாருன்னா அவன் கோவத்தில் செல்ஃபோனை பிடிங்கிட்டு இந்த செல்ஃபோன் கிட்ட நீ ஆடுற அப்படின்னு செல்ஃபோன் தூக்கி கீழே போட்டுறான். போட்டுட்டு ஆமாம் நாங்கள் 2 பேர் அஃபரில் இருக்கோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நீயே கண்ட்ரியாலேருந்து வந்திருக்க, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, செல்ஃபோனும் போச்சு போடி அப்படின்னா அவன் கோவத்தில் அங்கேருந்து போகிறா. அப்புறம் வந்துட்டு டார்லிங் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் நான் வெளியவே விட மாட்டார் தெரியுமா அப்படின்னா, ஃபீல் பண்ணாத டார்லிங், அந்த ஒரே ஆதாரமும் கீழே தூக்கி போட்டு உடச்சாச்சு, நீ அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஏதாவது பண்ணா அவளை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறேன், என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன், சரியா நீ கவலைப்படாத, நம்ம போகலாவான்ட்டு கூப்பிட்டு போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் கீழே வரப்போ அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க வந்துட்டாங்க. மேடம் நீங்கள் ஹோட்டலில் போட திங்ஸ் வந்து 8000 ரூபாய் ஓன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னோடனே, என்னது 8000மா? நான் லூ ஃபேமிலியிலேருந்து பேக்யார்ட்லேருந்து நான் வந்திருக்கேன், எனக்கு அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ டேடி அப்படின்னு இந்த பையன் கூப்பிட்டு வந்துச்சு. மம்மி இங்கே டேடி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு, இதுதான் டேடி அப்படின்னு சொன்னோன்னே, டாடி வந்துட்டாரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன்னா அவள் பார்க்குறா, ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் ஒரு வித காதலோட அப்படியே பார்க்குறப்போ அவன் வந்து அப்படியே முறைச்சி தான் நிற்கிறான். அப்புறம் அதுக்கு 2 வந்துட்டு ஹே இங்கே என்ன போகலையா நீ? ஓ அந்த பொருளுக்கு நீ தண்டம் கட்டணுமா? இங்கே பாரு லூ ஃபேமிலிலேருந்து ஒரு 5 பைசாவுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீயே பண்ணிக்கிறதுக்கு உன் காசு யார் எனக்கு தேவை, என்கிட்ட இருக்க பாரு அப்படின்ட்டு பேண்ட்லேருந்து எடுத்து காமிச்சு அதில் ஒன்றுமே இல்லை. அதில் காசே இல்லை, நீலாம் என்ன பண்ண போறியோ, இவ்வளோ முதல்ல இங்கேருந்து துரத்துங்க இல்லாட்டி போலீஸில் பிடிச்சி கொடுங்க, காசே இல்லை அப்படின்னோடனே. அப்போ இந்த குட்டி வந்துட்டு டாடி பார்த்துட்டு, டாடி மம்மி கிட்ட ஒரு 10,000 என்னால் கொடுக்க முடியாதா, கொடுங்க நீ எவ்வளோ பணக்கார எனக்கு தெரியல டாடி அப்படின்னு சொன்னானே. அவன் வந்துட்டு அப்படியே பார்க்குறான், புள்ளி பண்ணுறாங்க, நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் கார்டை கொடுக்குறான். இந்த கார்டை பார்த்து இந்த ஊழியர்கள் வந்துட்டு, என்னது பிளாக் கார்டா, உலகத்துலேயே 10 பேட்ட மட்டும் தான் இருக்குது, அவங்கள அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க இருப்பாங்க, இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரிக்கு பழங்காடி போங்க 2 பேரும் இங்கேருந்து அப்படின்ட்டு செக்யூரிட்டி கூப்பிட்டு துரத்தி விட்றாங்க. இவன் வந்துட்டு அவங்கள துரத்தி விட்டு சந்தோஷத்தில் பாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பண்ணேன்னே. ரொம்ப தேங்க்யூ சார், இந்த காசை உங்கள்கிட்ட சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போகிறப்போ, நீ இந்த பையனை வச்சுட்டு எங்கள் நெருங்க ட்ரை பண்ணுறியா, இனிமேல் சீப்பான ட்ரிக்கெல்லாம் கொண்டுட்டு எங்கிட்ட வராது அப்படின்ட்டு போயிடறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சொல்லிட்டு போகிறாரு உங்கள் அப்பா, உண்மையில உங்கள் அப்பா இல்லையா? அவன் உண்மையில டாடி தான் மம்மி, ஆனால் டாடிக்கு என்னை பற்றி தெரியாது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த இல்யூஷன் வருது. பார்த்துட்டு டாடி அப்பா வந்து அப்பா டான்ஸில் இருக்காரு, சீக்கிரம் அவரை போய் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்ட்டு அவன் நெத்தியில் கை வச்சு பார்த்துட்டு, உனக்கு காய்ச்சலும் இல்லை அப்புறத்துக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, ஐயோ அம்மா அப்பா உண்மையில டான்ஸில் இருக்காரு என்னை நம்புங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது, நீ அவங்கள இப்போ காப்பாத்தாட்டி நான் அப்படியே டிஸப்பியர் ஆயிடுவேன், நீங்கள் நீ எப்போவுமே பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னா அவளுக்கு புரியல. என்னடா இந்த பையனுக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்குமா? இருக்காது, பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியல, சரி பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு கீழே உட்காந்து, இங்கே பாரு நான் உன்னோட மம்மி கிடையாது, நீ வந்து ஹோட்டலில் இருக்காங்கன்னு சொன்னீங்க மம்மி, சரி நான் கொண்டு போய் நான் அவங்ககிட்ட விட்டுறேன் ஓகேவான்னு கேட்டேன்னா, நீங்கள் தான் என்னோட மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹைட்டு வெயிட்டு எங்கே படித்தா என்ன இதெல்லாம் சொல்லிட்டு, நாளைக்கு உங்களுக்கு இந்த கம்பெனியில் கூட அப்பா கம்பெனியில் கூட வேலை இருக்குன்னு சொன்னோன்னே அவளுக்கு ஆச்சரியம், அம்மா யார் நீ இதெல்லாம் கரெக்டாக சொல்கிற, நான் தான் சொன்னேனே நான் உங்களோட ஃப்யூச்சருக்கு அந்த டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், உங்களையும் அப்பாவையும் சேவ் பண்ண வந்திருக்கேன்றதுக்கு என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு, உங்கள் அப்பா நான் எப்போ மீட் பண்ணுவேன், இப்போ இருந்து 1 வருஷத்தில் நீங்கள் அப்பா மீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எதாச்சியாக நான் பிறந்துடுவேன், அப்புறம் பேட் பாய்ஸ் வந்து உங்களே அப்பாவே கொலை பண்ணிடுவாங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கிள் வந்து டைம் மிஷின் மூலமாக என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காரு, இப்போ நீங்கள் 2 பேரும் சேராட்டி நான் இங்கேருந்து முழுசாக டிஸ்டர்பட் ஆகிடுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இது என்னோட கார்டு, நீங்கள் ரொம்ப புவர் தானே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு எடுத்துட்டு அவள் முறைக்கிறா. அம்மா நீ டைம் மிஷின் சொல்கிற, நிறைய ஃப்யூச்சர்னு சொல்கிற, எனக்கு என்னவோ நிறைய கதை படிக்கிற மாதிரி தெரியுது, மம்மி நீங்கள் என்னை நம்பவே இல்லையா, என்னை நம்பாட்டி பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மிஷன் நான் முடிக்காட்டி நான் டிசேபிள் ஆகிடுவேன், நீங்களும் மம்மி டாடியும் செத்து போயிடுவீங்க, சரி பரவாயில்ல நம்பாட்டி இந்த ஹோட்டலில் வந்து உங்கள் பிரதர் வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்காரு, நீங்கள் அங்கே வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு அங்கே தான் போகிறேன்ட்டு இந்த போய் ஓடி போயிடறான்.
இவன் சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் தேடலான்ட்டு ஃபோனை போய் தேடுறாங்க. ஃபோன் கிடச்சிருச்சு, இப்படி ஆயிடுச்சு. சரி அந்த பையனுக்கு நல்லா ஹேக்கிங் தெரியுமே, அவன்கிட்ட கொடுத்து ஃபோனை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன ஹோட்டலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் வராரு. பார்த்தா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சொல்கிறாரு, நான் ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணோன்னா எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா அங்கே வந்து ஒரு ஸ்மெல்லிங் இருக்குது. அது அவருக்கு ஒத்துக்கவே இல்லை. என்ன பண்ணலான்னு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே வரா. லிட்டில் பாய் எங்கே இருக்க குட்டி பையா அப்படின்ட்டு உள்ளே வர வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே ஒரு உடம்பு என்னமோ பண்ணுது. நம்ம ஹீரோயின் வேற பார்த்துட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவளுக்கும் அந்த புகை சேராமல் அவளுக்கு என்னமோ பண்ணிடுது. அப்போ 2 பேரும் அவங்க நைட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இங்கே இந்த வில்லனை காமிக்கிறாங்க. இந்த மெயின் வில்லன் இவனை கண்டுபிடிக்கதான் அந்த குட்டி பையனே வந்திருப்பான். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுங்களை அனுப்பாச்சு, நாளைக்கு காலையில் அவன் செத்து போயிடுவான், அவனோட கம்பெனி மொத்தமும் நமக்கு தான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும்னு இந்த வில்லன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா எங்கேயோ இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு பார்த்தா பிளட்டாக இருக்கா. ஐயோ என்ன நினச்சிட்டேன் நான், யாருன்னே தெரியாத ஸ்டேஜ் கூட நான் ஸ்லீப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூட என்கேஜ்மெண்ட் இன்னும் பிரேக்கப்பும் ஆகலை. அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், அப்பா என்ன கொன்னே போடுவாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து இறங்கி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே பிளட் இருக்குது, அந்த செயின் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ கவு திறக்கிற மாதிரி இருக்குது. இவருடனே வந்து எந்திரிச்சு ஒளிஞ்சிக்கிறாரு. இவங்களை கொல்றதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. அவங்கள வந்து குத்தி பெட்டில் குத்தி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க அட்டாக் பண்ணிடுறாரு. அப்போது முடியாமல் அவங்கள வந்து திரும்ப அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ வயிற்றுலேயே குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாரு. வந்து இவங்களை பிடிச்சிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்ம ஹீரோ வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா. மம்மி நான் உங்களை பார்த்துட்டு டாடி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பாரு, ஒரு நல்ல பையன் இப்படி போய் சொல்லாமா, நேற்று எதுக்கு போய் சிலை நாங்கள் போக சொன்னேன், இரு நான் இப்போவே உனக்கு போலீஸ் கால் பண்ணி சொல்கிறதுக்கு. ஐயோ மம்மி போலீஸுக்கு கால் பண்ணாதீங்க, நான் உங்களோட பையன்தான், இப்போ டாடியை காப்பாற்றி நான் டிஸப்பியர் ஆயிடுவேன், அந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஷேக் ஆகுது. அப்போ அந்த பையன் வந்து அப்படியே மறைஞ்சு போய், மாதிரி உனக்கு என்னாச்சு, நான் தான் சொன்னேன் நான் மம்மியோட ஃபியூச்சர் சைல்டு, மம்மி காப்பாற்ற வந்திருக்கேன், இப்போ டாடியை காப்பாற்றாட்டி அவர் இல்லாமல் போயிடுவார், நானும் டிஸப்பியர் ஆகிடுவேன்னு சொல்லி அழுதோன்னா. சரி சரி ஃபீல் பண்ணாதன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் என்னென்னா இன்டர்வியூ இருக்குது சீக்கிரம் வாங்கணுன்னு. சரி மம்மிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதை முடிச்சுட்டு போய் டாடி பார்க்கலாமான்றதுக்கு ஓகே பார்க்கலாம் அப்படின்னா. அப்புறம் அந்த ஃபோன் ஞாபகம் வரணும். சரி இந்த ஃபோனால் இது பண்ண நமக்கு எடுத்துக்கு என்னால் முடியுமா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா சரிட்டு இன்டர்வியூ போயிடலாம். இன்டர்வியூ போய் பார்த்தா அங்கே இருக்கிறது அவள் தங்கச்சிக்காரி ஆல்ரெடி அங்கே தான் வேலை செஞ்சுட்ருக்கா. ஆமாம் இவ்வளோ பெரிய கம்பெனியில் நீ எங்கே வந்த, உன்ன மாதிரி கண்ட்ரியில் படித்தவள இங்கே வேலை வரைக்கும் தகுதியே இல்லை அப்படின்னா. நீ என்னோட சிஸ்டர் தானே, நான் என்ன படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை காமிச்சோன்னே அவள் நீ இவ்வளோ படிச்சிருக்கியா, இவ்வளோ டாப் 10 கம்பெனியில் உனக்கு வேலையா அப்படின்னு சொன்னானே. ஆமாம் நான் படித்தது கூட உனக்கு தெரியல, எனக்கு இங்கே வரத்துக்குலாம் தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த குட்டி பையன் வந்து மம்மி நானா பார்த்தீங்களா இவளுக்கு இங்கே வேலை செய்யவே தகுதி இல்லை, கண்ட்ரிலேருந்து வந்திருக்கா, இப்போ பையன் கூட இல்லீகல் சீடா உனக்கு, அப்போ உனக்கு குழந்தை கூட இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவையெல்லாம் பேசுகிற. அவன் என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா பார்த்துக்கங்கப்பா, அவன் குழந்தை இல்லையாம்மா, நான் அம்மானு கூப்பிடுவாம்மா, எப்போ கேவலமானவன் இவ்வளோ இந்த கம்பெனியில் வேலை செய்யலாமா, செக்யூரிட்டி கூப்பிடுங்கன்னு சர்டிஃபிகேட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறா. செக்யூரிட்டி வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போங்கன்னா இந்த குட்டி போய் வந்து மம்மி எங்கள் மம்மியை விடுங்க அப்படின்ட்டு அவங்க கையெல்லாம் கடிக்குது. அப்புறம் அந்த பையனை வந்து அவங்க அடிக்க துரத்துறாங்க. அது ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க மேலே ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படின்னா, நீ எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியாதா, இங்கே வந்து நீ வேலை பார்த்தா உன்னை அலோவ் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி நின்று கேவலமாக திட்டுறாங்க. அந்த பையன் அங்கே போட்டு போய் ஒழிஞ்சுக்குது. எங்கள் அம்மாவே இது பண்ணிட்டியான்ட்டு ரோபோட்டிக் நாயை கொண்டு வந்து கொடுத்து அவன் மேலே உச்ச போக வச்சுக்குது. அவள் ரோபோட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கியா, நீலாம் இங்கே இருக்கவே கூடாது போலின்ட்டு தொடர்த்து போகிறப்போ ஒரு மெசேஜ் வருது. அது ஒரு செயின் வருது. இந்த செயினை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு, அந்த ஆளை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 100 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது பார்த்தா அந்த செயின் வந்து இவளோட செயின் யோசிக்கிறா, இது இவளோட செயினாச்சு, இவங்க அம்மா கடைசியாக போகிறப்ப கொடுத்துட்டு போன செயினாச்சு அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்கேருந்து ஒருத்தி அப்போ நேற்று நைட்டு அவர் கொலை பண்ணுற இடத்துல இது இருந்திருக்கணும், அப்போது இதுதான் அந்த கொலைகாரனோட தான் இருக்கணும் அப்படின்னா இவளுக்கு அப்போ இவ அங்கே தான் இருந்திருக்கா, அப்போ இவ தான் கொலை பண்ணியிருப்போம், இவளை கொலை பண்ணால் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த செயின் இவளுதான்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் இவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த செயின் இவளோட தான், அப்போ கண்டிப்பாக இவ தான் குவை கொலை பண்ண கொலைகாரி அப்படின்றதுக்கு குவை நான் கொலை பண்ணேன் என்ன லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் வந்திருக்கோம், அது பார்த்துருப்பா. ஆனால் அவளுக்கு வந்து ஃபோன் உடஞ்சங்காட்டி தெளிவாக தெரியாது. ஐயோ என்னடா ஒன்றுமே தெளிவாக தெரியலையேன்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கிறப்பா. அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்கள் வந்துடுவாங்க. என்ன நடந்துட்டுருக்கு சார், இந்த செயின் இவளோட தான், இவ தான் குவை பண்ண கொலைகாரின்றதுக்கு இவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பையனும் இப்போ அவங்க அப்பா பார்க்க, நானும் எங்கள் அப்பா பார்க்க போகிறேன் நீ அப்படின்ட்டு பின்னாடியே ஓடுது. இவ்வளோ நீ சாக போகிற
முகத்தை நான் கண் கூட பார்க்கணுன்ட்டு விழிக்காரையும் போகிறான். அவளை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவனை பார்த்துட்டு, ஓ இவர் தான் கியூவா, அந்த குட்டி பையனோட அப்பான்னு சொன்னானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஆமா நேற்று இந்த செயின் உன்னோட தான், நேற்று நைட் நீ தான் என் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லி வந்தப்போ, நேற்று நைட்டு நான் இவர் கூட தான் இருந்தேனான்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த வில்லிக்காரிக்கு புரிஞ்சிச்சு, ஓ நேற்று நைட்டு கூட ஒன்றா இருந்திருக்காங்கன்னு ஒன்று பிளேட்டை மாற்றிட்டா. இவங்களா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நைட் ஒன்றா இருந்தா, நீங்கள் என்ன இப்படி சொல்லுன்னு கேட்டோன்னா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்றதுக்கு, ஆமாம் ஆனால் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல வரதுக்குள்ளேயே, இந்த மாதிரி இப்படி நான் பார்த்ததே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இப்படி பண்ணுறியா அப்படின்ட்டு பையனுக்கு கூட சேர்த்துட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஆளுக்குள்ள வச்சு வெளியே தள்ளிட்டா. வெளியே போய் கீழே விழுந்துட்டா. இவனுடனே என்ன பண்ணுறான், சார் நேற்று நைட்டும் கூட இருந்தது நான் தான், இந்த செயின் என்னோட என்ன சொல்கிறேன், ஆமாம் உங்க கூட ஒன் டே நைட் இருந்தது நான் தான், இந்த செயின் என்னோடதான்னு சொல்லிட்டு அவன் மனசையும் மாத்திட்டான். நீ கீழே வந்து விழுந்த பொண்ணு, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நான் லக்கியே இல்லாதவ அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறப்போ நான் குட்டி பையன் வர, மம்மி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்ட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு, டேடிக்கு உங்களை ரெகனைஸ் பண்ண தெரியல, அவர் பண்ண தப்பு விழுந்தானே நான் கண்டிப்பாக கொடுப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீ என்னென்னமோ சொல்லடா எனக்கு ஒன்றும் புரியல, வேலை கிடைக்க வந்து எல்லாமே இப்படி ஆகி போச்சேன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோன் கால் வருது, இன்னும் அப்பா கூப்பிட்றாங்கன்ட்டு பேசிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா பலாரம் அடிக்கிறா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த குட்டி பையனை கூட்டிகிட்டே வந்திருப்பேன், எங்கள் அம்மா அடிக்காதல்ல கொன்னே போய் போய் கத்துறப்போ நீ எவ்வளோ குட்டி பையன்ட்டு என்னையுமே எடுத்து பேசுறியா, கண்ட்ரியில் கிராமத்து சைடில் இப்படி தான் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டியா, இப்போ எனக்கு அப்பா யாரா தெரியுமானா அவன் சித்திக்காரையும் பேசுகிறப்போ லூஸ் மாதிரி பேசாதீங்க, என் பையன் இல்லை சொல்கிறப்ப உண்மை கேள்வி திரும்ப பழனார, நீ பேசாத இங்கே பாரு அப்படின்ட்டு ஃபோட்டோ காமிச்சு கண்டவனோட நீ அஃபர் வச்சிருக்க ப்ரூஃப்ல எங்களுக்கு கிடச்சிருச்சு, இது அவனுக்கு பிறந்த குழந்தை தானே, நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, என் குடும்பத்துக்கு நீ ஒரு சாவக்கடை விடுங்க, இங்கேருந்து போனதுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஆமாம் இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது எல்லாமே பொய்யனதுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அவனுக்கு நிச்சயம் பண்ண வரான். நீ ஒரு குழந்தைய பற்றிட்டு கர்ப்பமாக ஆகிட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைங்கிறாங்க. நீயும் உளுந்தானே ஃபஸ்ட்டு எனக்கு ஆஃபர் பண்ணீங்க, என்னை சீட் பண்ணீங்க, நீ நல்ல மாதிரி பேசுகிறியா, ஹலோ என் பொண்ணை பற்றி அப்படி பேசுறதில்ல, என் பொண்ணை தங்கமான வந்துட்டு சித்திக்காரி வரா, அப்போ இதில் இருக்கிறது யார், இந்த குழந்தை பையன் கூட ஒன்று அம்மான்னு தான் கூப்பிடுது, நீ ரொம்ப கேவலமானதுக்கு நான் என்னென்னா ப்ரூவ் பண்ணுவேன், இந்த குழந்தை வந்து என் குழந்தை இல்லை இருந்தாலும் இந்த ஃபோட்டோ அதெல்லாம் போய் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சீட் பண்ணீங்க, அப்பா நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு வாய மூடு அப்படின்னா, எங்கள் அம்மா புள்ளி பண்ணாதீங்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா, மிஸ்டர் கியூ பெரிய கம்பெனி, என்னது உங்கள் அப்பா அவரன்ட்டுக்கு, ஆமாம் எங்கள் அம்மாவை பாதுகாப்பாக வருவார், ஆள் அனுப்பிடுவாங்க, இருங்க எங்கள் அப்பாவை கூப்பிட்றேன்ட்டு பேசுகிற கார் வருது வீட்டுக்கு, அந்த வேலைக்கார வந்து சொல்கிறாங்க, சார் மிஸ்டர் கியூரோட ஆட்கள் வந்துருக்காங்கன்றதுக்கு, பார்த்தீங்களா எங்கள் அப்பா எங்களை காப்பாற்ற வந்துட்டாங்கன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் வரான், வந்து நின்றுட்டு சார் வந்து இந்த மேடமை இங்கே அனுப்புறதுக்காக எங்களுக்கு அஃபிஷியலாக அனுப்புனாருன்னு சொல்லிட்டு போகிறான். கேட்குது, மம்மி இந்த ஆள் நம்மளை காப்பாற்ற வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குது, ஆமாம் அவரோட ஃபினான்ஸே நான் தான், அதனால தான் எனக்கு கூட்டு வந்து போகிறோம், இது இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றதுக்கு, அது அப்படித்தான் ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு உண்மையாக அவர் நீ லவ் பண்ணுறீங்களா, ஆமாம் இது பெரிய கதைப்பா உங்களுக்கு அப்புறமேல் சொல்கிறேன், ஆனால் நான் தான் ஃப்ரெண்ட்ஸை அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றதுக்கு அவனும் எதுவுமே சொல்ல, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணுறீங்கிறதுக்கு, இந்த குழந்தை உன்னோடதுல நான் சீட் பண்ணி காமிக்கிறேன், அந்த ஹோட்டலில் நடந்து தெரியுமான்னு சொன்னோன்னே அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணால் தெரிஞ்சிரும்னு சொல்லி நமக்கு சொன்னோன்னே இப்போ கூட செக் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆள் அனுப்பி செக் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த நைட் நடந்தது எதுவுமே இல்லை, இவங்க சம்மந்தம் எந்த ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்களாம் சேர்ந்து போய் சொல்கிறீங்க, நான் ஒரு சரியான இன்னசென்ஸ் தெரியுமா, நீங்களாம் என்னை ஏமாத்துறீங்கன்றதுக்கு, இப்போவே என் மக காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அவளை தப்பாக பேசுனதுக்கு அவளையும் மாப்பிளையும் தப்பாக பேசுனதுக்கு நீ மன்னிப்பு கேட்டாகிறதுக்கு, நான் எதுக்கு தப்பு, நான் தப்பே பண்ணல, இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு நான் சீட் பண்ணாங்க, நான் பாரு என்கேஜ்மெண்ட்டு நான் பிரேக் பண்ணுறேன், நான் இன்னசென்னு ப்ரூவ் பண்ணிட்டு பிரேக் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறேன். அவள் வந்துட்டு நில்லை ஒழுங்காக போகாத எங்கள் அப்பா கற்றுனோன்னே, விடுங்கப்பா அவள் போயிட்டு அனுபவிச்சாதான் தெரியும், விடுங்க அப்படின்னு அவன் உண்மையானே கூவ் பண்ணுற இடத்துக்கு, ஆமாப்பா நம்மளால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது இன்னும் தனியாக பேசி, என்னம்மா என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல, கியூன்றதுக்கு, இங்கே பாரு அவருக்கு எனக்கு செட் ஆகிருக்கு, நான் அவள் வீட்டுக்கு போய் எங்களேடியாக மாறிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறோம்னா அடிக்கடி சந்திச்சுக்கலாம், உனக்கு வேணுங்கிற பணம் நிறையா கொடுப்பேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னேன்னா ஓகே டன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவன் வந்துட்டு அசிஸ்டண்ட் வந்தான்ல, அவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போகிறான். அங்கே ஃபேமிலியை பார்த்தியா கொடுத்ததுக்கு, நீங்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா விட்டு போட்டு வந்துட்டு, அந்த பையனும் இந்த அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, கம்பெனியில் வந்து இந்த செயின் வந்து மிஸ்டர் டிடுவோட தான், அந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. கடைசியில் இங்கே வந்து பார்த்தா அப்படியே பிளேட்டை மாதிரி ஸ்டோரி மாற்றிட்டாங்க, இது தன்னோட அந்த பிள்ளை சொல்லிடுச்சு. இதில் எது உண்மைன்னு தெரியல, என்ன சொல்கிறேன், இப்போ நேற்று நைட்டு கொடுத்து டிடுவனத்துக்கு, ஆமாம் நேற்று நைட்டு அவங்க தான் கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே டிலீட் ஆகிருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியறதுக்கு, சரி நீ எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிடு, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் அந்த பையனை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் பாரு, ஆல்ரெடி ஃபினான்ஸ் இருந்துட்டு குழந்தைய இருந்துட்டு எப்படி அவங்க கூட நைட் ஸ்டே இருக்கலாம், ரொம்ப தப்பு, ப்ரூஃப் தப்பாக இருந்துச்சுன்னா அவளை வந்து
போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னோன்னே இவர் வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த 2 பேரையும் பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. அவங்களும் விசாரித்து சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு போக எங்கேயுமே இடம் இல்லை. எங்கே போகலான்னு பார்த்துட்டா நம்ம இந்த பையனுக்கு ஒரு இடம் தெரியும் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டா. பார்த்தா அது ஹீரோட வீடு. அவன் வந்து ஜாலியாக ஜம்பமாக சோஃபாவில் உட்காந்துட்டு மம்மி வாங்க அப்படிங்கிற. டே இது உன் வீடா, இவ்வளோ பெரிய வீடா, நீ இவ்வளோ பெரிய பணக்காரன் வீட்டு பையனான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறப்போ மம்மி இது டேடியோட வீடு. என்னடா சொல்கிறேன்னு அவங்க ஷாக்கு. ஆமாம் மம்மி இது டேடியோட வீடு, நீங்கள் டேடி எல்லோரும் இங்கே தானே இருந்தோம், இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது. ஐயோ இது நமக்கு சொந்தமானதுடா, உங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது. அவர் வந்தாருன்னா அவ்வளவுதான்டா, வாடா போகலாம் அப்படின்னு கிட்ட வந்து கூப்பிடக்குள்ளே பார்த்தா அங்கேருந்து ஒரு ஃப்ளவர் வாஷும் உடஞ்சிருச்சு. ஐயோ என்னடா இதோட விலை எவ்வளோடான்னு கிட்ட போனால் அந்த பையன் என்றான் 1000 மில்லியன் 2000 மில்லியன் 3000 மில்லியன். என்ன அவளுக்கு ஐயோ இதே என்னோட பையில் 100 ரூபாய் கூட இல்லைடா, நீ என்னடா 1000 மில்லியன்னு சொல்கிறியே, ஐயோ என் மனசு வலிக்குதுடா, வடா இங்கேருந்து போயிடலாண்டான்னு திரும்பறக்குள்ள ஹீரோவும் ஆசிட்டு வந்துச்சாச்சு. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறன்னு சொல்லி கேட்டோன்னே டேடின்னு அந்த பையன் போய் கட்டி பிடிக்கிறான். ஆயிஸ்டான்னு சொல்லனா டேடிக்கு இப்போ தான் அடிபட்டிருக்கு, இப்படி கட்டி பிடிக்கணும்னு சொன்னோன்னா தள்ளி நின்றுக்கிறான். இப்போ சொல்லு எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்த? இல்லை நான் கேஷுவலாக இந்த வழியாக வந்தேன், அதை அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே டேடி நான் தான் மம்மி கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் சொல்லுங்கள் அந்த பேட் உமனுக்கும் உங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லுங்கள், மம்மிகிட்ட சாரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து முறைச்சிட்டு திரும்பி இவளை பார்த்து இந்த பையனை வச்சு நீ என்கிட்ட ஒட்டலான்னு பார்க்குறியா, அவன் நீ கேரட்டியமாக வச்சுக்க பார்த்துக்கிறியா, ஒழுங்காக இப்போ இங்கேருந்து போகல அவ்வளோதான் சொன்னோன்னே இல்லை நாங்கள் போகிறேன்னு சொன்னோன்னே இந்த பையன் நகருக்குள்ளே போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் வந்துட்டு இப்போ ஒழுங்காக போகிறே இல்லையா, போகிறக்கு முன்னாடி இந்த காசை கொடுத்துட்டு போ அப்படின்னோடனே அவன் அப்படி படக்குன்னு காலில் விழுந்துடுறான். சார் என்னால் முடியாது சார் ப்ளீஸ் சார் அப்படி அழுகிற மாதிரி பண்ணோன்னே ஐயோ முதல்ல இங்கேருந்து போங்க 2 பேருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் துரத்தி விட்டுறாங்க. வெளியே வந்தோடனே ஹீரோயின் வந்துட்டு அழுகுறா. எல்லாமே உன்னால தான்டா, இப்போ நான் எங்கடா போவேன், மம்மி ப்ளீஸ் மம்மி ஃபீல் பண்ணாதீங்க, உன்னை எப்போ பார்த்தனோ அப்போ இருந்து எனக்கு லக்கே வேலை செய்யலடா, உன்னை பார்த்ததுலேருந்து தான்டா எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ணுற, அந்த எவிடன்ஸ் இருந்தாலாவது நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன், அதுவும் இல்லையே, அதை ரெடி பண்ணிட்டியா இல்லையா, என்னால் ரெடி பண்ணவே முடியலையே மம்மின்னு சொல்லிட்டு அழுகிறான். அவன் அழுதவனா சரி அந்த யூஎஸ்பியாவது கொடுடா அப்படின்றதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது மம்மி, மாமானால தான் முடியும், அது யாருடா அப்படின்னு கேட்டோட உங்களுக்கு மாமா மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறான். அப்போ யோசிக்கிறான் ஒருவேளை நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால மாமா மறைஞ்சு போயிட்டாரோ, ஐயோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப பேக் போகணுமே, அப்படி இல்லை நானும் மறைஞ்சு போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் பயந்துகிட்டே இருக்கான். மம்மி பார்த்துட்டு மம்மி வீடியோ ஆடத்தை இருக்குது பாருங்கன்னு சொல்லி வீடியோ காமிச்சு அது பாதியோட ஸ்டக் ஆகிடுச்சு. மம்மி இதுவும் உடஞ்சி போச்சுன்றதுக்கு சரி இது எப்படி ரெடி பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச மூலமாக இருக்காங்க அவங்க மூலமாக ரெடி பண்ணிக்கலாம் மம்மி, நீ கோச்சுக்காத மம்மி வா மம்மின்னு சொல்லிட்டு ஒரு வேளையை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறான். இது எல்லாத்தையும் மேலேருந்து ஹீரோ பார்த்துட்ருக்காரு. அந்த குசும்பு பிடிச்ச அசிஸ்டன்ட் வேறு கிட்ட இருந்துட்டு அப்படியே அவன் நிற்கிற மாதிரியே போஸ் கொடுத்து சார் நீங்கள் 1/2 மணி நேரமாக அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க, அவங்கள பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கூப்பிட்டு வரேன் அப்படின்னோன்னே ஹே வேலையை மட்டும் பாரு, நான் இங்கே இருக்கிற கார்டனை தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ சொன்னோன்னே இத்தனை நாளாக இல்லாத கார்டன் அப்படி நீங்கள் என்ன அதிசயமாக இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்கன்றதுக்கு ஹே உங்ககிட்ட நான் என்ன வேலை சொன்னேன், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க சொன்னேன், கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே சார் நான் கண்டுபிடிச்சேன், அந்த பையன் எங்கேருந்து ஆகாயத்துலேருந்து காற்றுலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது, இவங்களுக்கும் அவனோட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல, ஆனால் குழந்தை இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இல்லை, குழந்தைலாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒழுங்கு இது எல்லா டீட்டெயில்ஸும் நீ கண்டுபிடி, இன்னும் 3 நாளில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகணுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, இதில் என்னோடய எதிரி எவனும் அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் கேட்ச் பண்ணுன்னு சொன்னோன்னே அவனும் ஓகே சார் அப்படின்ட்டு அவனும் போயிடலாம். இவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எதிரி காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எதிரியும் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா உடம்பு சரியில்லாத மாதிரி காயம் பட்டோன்னே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, அந்த அன்னைக்கு நைட்டில் ஒரு பொண்ணோட இருந்திருக்கான் அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடி, அவட்ட காசு அவளை அமைக்கி அவன் மூலமாகவே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ அவன் வந்து ஃபியான்ஸை வந்து அறிமுகப்படுத்துகிற விழா பற்றி இவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னோன்னா பார்த்தியா அவன் பட்டணத்துக்கு இன்னும் 3 நாள், அந்த அன்னைக்கு தான் அவனோட கடைசி நாள், அதுக்கப்புறம் அவன் சொத்தெல்லாம் நமக்கு தான், அதுக்குண்டான வேலையை பாரு இந்த வில்லன் வந்து சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் இவங்க அம்மாவும் பையனும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டாங்க. போகிறதான் இடம் இல்லையே. அவன் வந்து வாட்சவே பார்த்துட்ருக்கா. என்னடா வாட்சை ரெடி பண்ணியா இல்லையா, மம்மி ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் நாளைக்கு நமக்கு கிடச்சிரும், அங்கிளுக்கு தெரிஞ்சிருமோ தான் ஃப்யூச்சர்லேருந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் மம்மி அப்படின்னாங்க. சரிடானதுக்கு பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பொட்டிங் அன்னைக்கு என்னமோ நடக்க போகிறது தெரியாது. ஐயோ மம்மி டேடி டேன்ஸில் இருக்கார், அவரை காப்பாற்றணும். டேய் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் தான் அவரை காப்பாற்றணுங்கிற எந்த அதிகாரமும் இல்லைடா, அவர் மிக பவர்ஃபுல்லான மேன்டா, அவரை காப்பாற்றிக்க அவருக்கு தெரியும்டா, மேலும் என்ன பிரச்சனையில் சிக்க வைக்காதடா, ஆளை விடுடா, உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லி ஒன்று விட்டு போட்டு போகிறேன். மம்மி நான் தான் உங்கள் பையன்,
ப்ளீஸ் மம்மி, நான் என்னோட மிஷினை முடிக்காட்டி நான் மறைஞ்சு போயிடுவேன், என்னை நம்புங்க, என்னை ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழகனோடனே அவள் வந்துட்டு சொல்கிறா, சரிடா அழுகாதரோட நம்புற அப்படின்னோடனே எனக்கு தெரியும். உடனே சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும் என் மம்மி நான் சொன்னதை கண்டிப்பாக நம்புவாங்க. மம்மி நம்ம அங்கே போகிறோம், அப்பாட்ட சொல்கிறோம், ஒரு எச்சரிக்கைப்படுத்துகிறோம், ஓகேவா சொல்லிட்டு வந்து தொலைன்ட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஆஃபீஸில் என்னடா இருக்க போகலாமா வேண்டாமாடா பயமாக இருக்கடா, நீங்கள் கவலைப்படாதீங்க மம்மி நான் பார்த்துக்கிறேன் மம்மின்னு சொல்லிட்டான். அப்போ ஹீரோ காரில் வராங்க. இவங்க ரெண்டு பேர் நிற்கிறத பார்த்துட்டு கிட்ட வராங்க. இவன் டேடின்ட்டு போகிறான். திரும்ப வந்துட்டியா இந்த பையனை வச்சுட்டு நீ இதே மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன்னு சொல்லி கோமா கேட்டாங்க. இல்லை டேடி, உங்களுக்கு அந்த 3 நாள் போட்டிக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, அதை சொல்ல தான் வந்தேன், உங்களுக்கு இதே வேலையை போச்சு, முதல்ல கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லு, உனக்கு என்ன தான் வேணும், எதுக்காக இவனை ஒரு கேடயமாக யூஸ் பண்ணி என்கிட்ட நீ நெருங்க பார்க்குற, உனக்கு என்ன தான் வேணும் கேட்டதுக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அவன் தான் எல்லாம் சொன்னான், உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு அவன் தான் சொல்ல சொன்னான், அதனால தான் நான் சொல்ல வந்தேன், எனக்கு எதுக்கு பிரச்சனையே இல்லை, சம்மந்தமே இல்லைன்னு சொன்னோன்னே அவன் உடனே பண்ணுற எதுவுமே சரியில்லை, முதல்ல இவளை போலீஸில் பிடிச்சி கொடுன்றான். அவனும் அசிஸ்டண்ட்டும் இழுத்துட்டு போயிடறான். அந்த குட்டி பையன், டேடி மம்மிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் மம்மிகிட்ட சொன்னேன், நான் டேடி மம்மியோட ஃப்யூச்சர் குழந்தை, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது, அதை நான் சொல்ல தான் நான் வந்திருக்கேன் தெரியுமானதுக்கு, இங்கே பாருடா குட்டி பையா, உன்னோட ஃபேரிடேல் ஸ்டோரி இல்லை கேட்க நிலமையில நான் இல்லை, நம்பவும் மாட்டேன்றதுக்கு, இல்லை டேடி உண்மையாக தான் மம்மி பாவம் ப்ளீஸ், நான் சொன்னதுனால தான் வந்தாங்க, மம்மிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் எனக்கு மம்மி வேணும், மம்மி விட்டுருங்கன்றதுக்கு சரி மம்மியோட சொல்லிடுறேன்ட்டு ஃபோன் பண்ணி விட சொல்லிடுறான். இவனை போயிடறான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் அவங்களுக்கு போய் விட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டா, சார் நீ அவன் சொல்கிறது நம்புறீங்களுக்கு எடுத்துக்கு நம்புறோம், நம்மளே அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிச்சோம்ல, எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோ அப்படின்னா, சரி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு, நம்ம ஹோட்டல் சிஸ்டம் யாரோ வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்னமோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே வாட்ச் என்ன பண்ணிடுமோ பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அவங்க மம்மி பார்க்குறா, மம்மி நான் வந்துட்டேன், உங்களை எப்படியோ டேடிகிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எப்போவுமே பியூட்டிஃபுல் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு இவங்க திரும்பக்குள்ளே ஒரு பாட்டி வந்து விழுந்துருது மயக்கம் போட்டு. ஐயோ என்னாச்சு ஆன்ட்டின்ட்டு அந்த நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பார்த்தா அந்த குட்டி பையன் கிராண்ட்மா அப்படிங்கிற என்னது கிராண்ட்மாவா, ஆமாம் மம்மி நம்ம டேடியோட மதர் இவங்க தான், அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அவங்கள பேக்குள்ளே தான் அவங்க மாத்திரை வச்சுருப்பாங்க, எடுத்து கொடுங்கன்னு சொன்னா எடுத்து கொடுத்துட்டா கண்டுபிடிச்சோன்னே அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, ஏய் என் பையன் சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்கிறானே, இவன் யாராக இருக்கும்ன்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அவனை. கண்ணா அப்படின்றதுக்கு பாட்டி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ முடிச்சிட்டிங்கன்றதுக்கு, ஆமாம் நீங்களே யார், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறதுக்கு, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இல்லை எங்கள் மம்மிக்கு வேலை இல்லை, ஆமாம்மா எனக்கு வேலை இல்லை, இந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொன்னானே, ஓகே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், இன்னும் 3 நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு மணிக்கு இருக்குது, அங்கே வந்துருங்கன்ட்டு பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இவங்களும் ஜன சந்தோஷமாக வராங்க. அடுத்த நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனிக்கே வேலைக்கு போயிட்டா. வேலைக்கு போய் பக்கத்தில் பேக் வச்சு பார்த்தா தங்கச்சிக்காரி பக்கத்து சீட்டு. ஏய் ஆமாம் நீ எங்கே வந்த, இது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமோ, உனக்கெல்லாம் என்ன டிசைன் இருக்குது, இங்கெல்லாம் எத்தனையோ டிசைனர்ஸ் வருவாங்க, உங்கள்கிட்ட ஒரு டிசைனும் இல்லை, நீ வந்துட்டுருக்கேன்றதுக்கு உனக்கு நான் ஆக்சுவலாக சொல்லிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய படிப்பு படித்து இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா, படிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு காப்பி போட்டா, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அஃபர் வச்செல்லாம் இங்கே இருக்கவே தகுதி இல்லை, போவாங்கட்டுன்னு சொல்லி அவளை விரட்டிக்கிட்டு இருப்போம். யாரோ வராங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ தான் வராங்கன்னு நினச்சிக்கிறாங்க. பார்த்தா வந்தது அவங்களோட கசினை வந்து நிற்கிறான், வந்து நின்றுட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர், நீங்கள் அவரோட கசின் தானே, இவ வந்து பண்ணிகிட்ருக்கா, இது பண்ணுறா அது பண்ணுறான்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ யார், நானா உங்களோட சிஸ்டர் இல்லை, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அவங்க கூட 1 நைட் ஸ்டாண்ட் இருந்த உனக்கெல்லாம் என்னால் மரியாதை கொடுக்க முடியாது, ஒழுங்கு என்ன வேலைக்கு வந்தியோ பார்த்துட்டு போ, ஆனால் நீ ஒழுங்காக வேலை பாரு, சும்மா அவன் பேரை சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கன்னு நினைக்காத, உண்மையில எனக்கு மரியாதையே இல்லை போவாங்கட்டுன்னு சொன்னோன்னே அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்யூ ஹெல்ப் பண்ணதுக்கு, இங்கே பாரு நான் உனக்காக ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, எங்கிட்ட யாராவது இப்படி பேசுனா நான் அப்படி தான் பேசுவேன், மரியாதையில் நான் மனசுலேருந்து கொடுக்கணும், அதுக்கு நீங்களே தகுதி இல்லாதவங்கன்ட்டு அவளே திட்டிட்டு போயிட்டா. இவன் என்ன இப்படி பேசுகிறா, பரவாயில்ல நமக்கு எப்படியோ ஹெல்ப் பண்ணானே நம்ம ஹீரோயின் பார்த்து உட்காந்து எழுதிக்கிறான். அப்புறம் வெள்ளிக்கிற என்ன பண்ண நேரம் ஹீரோ பக்கம் போகிறான். டார்ல இங்கே பாருங்க அவள் இங்கே வேலைக்கு வந்துட்டா, அது ஏன்னு சொல்லி உங்கள் தம்பிகிட்ட கேட்க சொன்னால் அவர் வந்து கசின் சொல்கிறாரு, அவர் இது பண்ணவே மாட்டேங்கிறாரு, என்னை எக்ஸ்ட்ரா திட்டாருன்றதுக்கு, என்னது அவள் இங்கே வேலைக்கு வந்துட்டாளா, இங்கே எனக்கு தெரியாமல், பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியாமல் அவள் இங்கே வேலைக்கு வந்துட்டா, நீங்கள் போய் என்னென்ன கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் டார்லிங் இப்படி பண்ணுறீங்க, அப்புறம் என்ன, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஒழுங்காக நீ இங்கிருந்து போறியான்னு சொல்லிட்டு அவளையும் அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு வராங்க. அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, வாங்க போய் பார்க்கலான்றதுக்கு சரி வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம குட்டி பையன் வந்து வெளியே இருக்கான். அம்மா இங்கே ஒர்க் வந்திருக்காங்க, அப்பா கூட க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிப்பாங்க, நான் சொன்னதெல்லாம் நம்புவாங்க. அப்புறம் நான் ஹெல்ப் பண்ணிட்டா நேராக அவங்களுக்கு அங்கே போயிடுவேன் நான். அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு அந்த பையன் வந்து அப்படியே நினச்சிட்டு இருக்கிறப்போ அந்த குட்டி பையனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. மீட்டிங்கில் என்னாச்சுன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாகவே நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை பார்த்தோன்னா டேடி அப்படிங்கிறா. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற? மம்மி இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, நான் மம்மிக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம் உங்கள் அம்மா எப்படி வந்து அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ஏதாவது ட்ரிக் பண்ணுறீங்களான்றதுக்கு இல்லை மம்மி எங்கள் மம்மி உங்களை சேவ் பண்ண தான் வந்தாங்க, நான் கூட அதுக்கு தான் சொல்ல வந்தேன் போங்க அப்படின்னு அந்த பையன் ஓடி போயிடறான். சார் அந்த பையன் ஓட்ட பிடிக்கிறத ஒன்றும் வேண்டாம் உங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்க வந்துடுவாங்க. அந்த பையனோட ஐடி அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு அந்த பையனோடது எதுவுமே கிடைக்கல, அவன் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, எங்கேயோ காற்றுலேருந்து வந்த மாதிரி ஃபீலிங் ஆகிறதுக்கு சரி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி என்னட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துரு வேலை முடிஞ்சிடறதுக்கு ஓகேன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா வந்து உட்காந்துறாங்க. உள்ளே வரதை பார்த்தோன்னா டெய்லி என்ன ஒரு பொண்ணை வேலைக்கு அமிச்சேன்னா அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டேன்னு மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையோ வந்து வேலைக்கு நீங்கள் அனுப்புனா அவங்க கம்பெனி டிக்னிட்டி என்ன ஆகுறது? யாருனே தெரியாமல் கம்பெனிக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் முடியாமல் கீழே விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றின பொண்ணு தானே நான் வேலைக்கு அமிச்சேன், அதெல்லாம் நான் தப்பு இருக்குன்றதுக்கு என்னதான் கீழே விழுந்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? அதெல்லாம் நல்லா இருக்கேன், நல்லா காப்பாற்றிட்டேன், எனக்கு அந்த பொண்ணு தான் என்னை காப்பாற்றினேன், நீ 3 நாளில் ஒடிக்கு வர சொன்னீங்களா, அந்த அன்னைக்கு அவளை நான் வர சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணு சூப்பர் ப்ரோடா, எனக்கு நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணுறது பிடிக்கவே இல்லைடா, அவள் நிச்சயம் பண்ணாதடா, இந்த பொண்ணு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் இருக்க பார்க்க அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கும். என்ன மம்மி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா அவள் அங்கே தானே வேலைக்கு சேர்த்துருக்கேன், அந்த பையனையும் ஃபியூச்சரில் பாரு, நீயே ஆச்சரியப்படுவீனா பாரு, இப்போ உங்களுக்கு என்ன கிராண்ட்சன் தானே வேணும்? ஆமாண்டா நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கடா, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோ, ஆனால் அவன் மட்டும் வேண்டாம், நான் சொன்ன பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்குமே, குழந்தையும் கூட சேர்ந்து வருதுறானதுக்கு. மம்மி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பார்க்கணுன்னு அசிஸ்டன்ட் வந்துட்டு அவனை முறைக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. குட்டி பையனும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. வந்துருக்கிற பார்த்தா 2 பேர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான், அவன் லவர்கிட்ட சொல்லி நான் பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டையா, சீக்கிரம் பண்ணி என் கோவத்தை நான் தீர்த்துக்கொண்டு அவளை முதல்ல கடத்திடுங்கன்றதுக்கு அவங்க தான் ஆளை வச்சு கடத்திருப்பாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேங் வந்து கடத்திட்டு போட்டு அவளை கட்டிச்சிருப்பாங்க, குழந்தையெல்லாம் கட்டிச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தர விட்டுருங்கிறதுக்கு. அப்படி எப்படி விட முடியும்? உனக்கு 1 மில்லியன் பேசியிருக்காங்க, நீ பணம் கொடுத்தீங்கன்னா நான் உன்னை விட்டுருவேன். ஐயோ கார்டு வேறு அங்கே இருக்குது, என்கிட்ட ஒரு பிளாக் கார்டு இருக்குது, அதில் ஃபுல்லாக பணம் இருக்குது, நான் தரேன்றதுக்கு என்னைவே ஏமாற்றி பார்க்கன்னு பல நான் அரைஞ்சு உன் பையன் தானே இவன், அவனை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிற நீ எனக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு தப்பாக நடந்ததுக்கு முயற்சி பண்ணுறப்போ அந்த வழியே ஹீரோ வராரு. அதை பார்த்து அந்த பையனோட தொப்பி பார்க்குறாரு. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. முதல்ல அவங்க 2 பேரும் எங்கேயும் போய் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டேடி நீங்கள் மம்மிக்காக காப்பாற்ற வந்தீங்களா, வெரி நைஸ் டேடின்றதுக்கு நீங்கள் டேடி நான் உன் டேடி இல்லை, முதல்ல வீடு அப்படிங்கிறாங்க. டேடி நீங்கள் என்னோடய டேடி தான், நீங்கள் வந்து நான் வந்து மம்மிக்கு டேடிக்கு ஃபியூச்சர் சைல்டு தெரியுமான்னு சொல்லி சோகமாக சொல்கிறப்போ நீங்களே என் பையனே இல்லைன்றதுக்கு எதுக்கு அவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம் சின்ன பையன் எப்படி பண்ணிக்கிறான் பண்ணதுக்கு அம்மா நீங்கள் எதுக்கு வந்ததுக்கு நான் உங்களை எச்சரிக்கை பண்ண தான் வந்தேன், அந்த அன்னைக்கு ஏதோ முக்கியமான தப்பு நடக்க போது போல அவன் சொல்ல தான் வந்தானதுக்கு அது என்ன நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க, இவனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்கன்ட்டு ஹாஸ்டல்கிட்ட சொல்லிட்டு அவன் போயிடறான். டேடிக்கு என்னை பிடிக்கவே இல்லை பாரு மம்மி, எனக்கும் டேடியை பிடிக்கல அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை தங்கம் நீ வான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் பார்ட்டி நடக்க போகுது. இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து அவனை யார் அட்டாக் பண்ணும்போது அவன் எதிரி யாருன்னு கூட தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் பற்றியும் கேட்குறாங்க. அவனு வந்து அந்த பையனை பற்றி டீட்டெயில் சொல்கிறாங்க. அப்போது எல்லாமே அவனுக்கு ஓகே சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. இங்கே பார்ட்டி நடக்க வருது. நம்ம ஹீரோயினும் குட்டி பையனும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்கு. நேற்று இவங்களை கொலை பண்ண சொன்னமே வந்து நிற்குதுங்களேன்ட்டு போய் லவர் பாய்கிட்ட கேட்டோன்னே அவங்க வந்துட்டு நீ நான் போய் சொல்லி ஏமாத்துறியா? இல்லை எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன், எப்படி தப்பிச்சு போயிட்டாங்க, ஃபெயிட் ஆகிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன வேணால் பண்ண, அவங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட்டு கிட்ட வர பார்த்துட்டு என்ன நீ வந்துட்டு இது செயினை பார்த்துட்டு இது எங்கள் அம்மா செயின், எங்கள் அம்மா நெக்லஸ், நீ எதுக்கு போட்டுருக்க கொண்டாடுறதுக்கு, இது என்னோட செயின், என்ன நீ லூஸு மாதிரி பண்ணிட்டு இருக்க, என் செயின் நீ கேட்பியா? எங்கள் அம்மா எனக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டு போன செயின், அது ஆட்டே போட்டிருக்கீங்களா, உங்கள் குடும்பம் எப்படி வந்ததுன்னு தெரியுமானதுக்கு எல்லாம் இங்கே பாருங்கள் மக்களே, இவ வந்துட்டா ஒரு படிப்பறிவு இல்லை, எதுவுமே இல்லை, குழந்தை கூட பெற்றுட்டு வந்துட்டா, எங்கள் அம்மா செயின் கேட்குறா, நாங்கள் எப்படி நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க தெரியுமா அப்படின்றதுக்கு இங்கே தேவையெல்லாம் பேசாத என் செயினை கூடன்னு சண்டை போடுறப்போ கோவத்தில் அவளை அடித்து பாட்டில் எடுத்து அடிக்க போகிறப்போ அந்த பாட்டிமாவும் ஹீரோ வந்துட்டாங்க. ஹீரோ வந்து குறுக்கால் நின்று எப்படி முதுகில் காயத்து வாங்கி தடுத்துட்டாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கோவம் கேட்குறாங்க. மேடம் இங்கே பாருங்கள், இவ தான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, இது என்னோட செயின் அவளோட செயின்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்கானதுக்கு, மேடம் இவ வந்து நான் வந்து ஹாஃப் சிஸ்டர்லாம் சொல்கிறான். இல்லை இவ என் சிஸ்டர் தான், ஆனால் அது எங்கள் அம்மா எனக்கு கடைசியாக கொடுத்துட்டு போன செயின், அதை வந்து திருடி போட்டு வந்திருக்கா, இவ வந்து
ரொம்ப மோசமானவ. இல்ல இவ தான் பொய் சொல்றா. இவளுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துட்டு படிப்பறிவு இல்ல, எதுவுமே இல்ல. உங்களெல்லாம் ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒண்ணும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னை யாருன்னு தெரியும். என்னோட சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துன்னு தான் நான் வேலை வாங்கியிருக்கேன். சரியா? அப்படின்னு அப்போ இந்த குழந்தை என்னது? இது என் குழந்தை இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கோ. மேடம் இவ பொய் சொல்கிறா அப்படின்னு அவன் சொன்னானே. இல்லை இவ வந்து எனக்கு ஃபினான்ஸ் இருக்குது. அவன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு என்ன சொல்கிற அஃபேர்? ஆமாம் மேடம். இல்லை இல்லை பொய் சொல்கிற டாடி, நீங்களே கேளுங்க. இந்த நெக்லஸ் கொடுக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேலே இப்படியெல்லாம் பழி போகிறலன்றதுக்கு அவங்க டாடி வந்து, டாடி இப்போ உண்மையை சொல்லுங்கள், அது எங்கள் அம்மாவோட நெக்லஸ் தானே, உங்களை மாதிரி கீழ்த்தரமானவன் யாரும் இருக்க முடியாது, உங்கள் அம்மா தான்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே வயிற்றில் குழந்தை பெற்றுட்டு எங்கள் அம்மா இருக்கிறப்ப வந்து மொத்த சுற்றி ஆட்டி போட்டு கடைசியில் எங்கள் அம்மாவை பைத்தியக்காரி பட்டம் கட்டி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணவ தான் உங்கள் அம்மா. எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? ஐயோ எப்படியெல்லாம் போய் சொல்கிறா பாருங்க, எங்கள் அம்மாலாம் அப்படிப்பட்டவங்களே ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் அந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவ வந்து நடிக்கிற, நீங்களே பார்த்தீங்களா எப்படிலாம் பேசிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே. கல்யாணமா? நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். ஹீரோ நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் தானே சொன்னீங்கன்றதுக்கு உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அன்றைக்கி என் கூட நைட்டு நீ இல்லைன்னு தெரியும். இவங்களை கடத்தி கொலை பண்ண பார்த்ததும் நீ தான் எனக்கு தெரியும். உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ணுறக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். போலீஸ் ரெடியாக இருக்கிறதுக்கு. இல்லை இல்லை நீங்கள்லாம் பொய் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் எல்லோரும் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க. நான் இந்த நெக்லஸ் கொடுக்க மாட்டேப்பா, இது அவளோட நெக்லஸ், நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒருத்திக்கு இவ்வளோ பெரிய நெக்லஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவை தான் திட்டிகிட்டு இருக்கா. உடனே அங்கிள் வந்து இப்படி இதை விட நிறைய நெக்லஸ் அவங்களால வாங்க முடியும், இந்த நெக்லஸ்க்கு அவங்களுக்கு தகுதி இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வரா. பார்த்தா அந்த குட்டி பையனோட மாமா அவனை பார்த்தோன்னே அங்கிள் அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அங்கிள் நீங்கள் வந்து மறைஞ்சு போலியான்னு கேட்குறாங்க. ஏய் நான் எப்படி மறைஞ்சு போவேன்? அந்த வீடியோக்கு உனக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணேன், அப்புறம் எப்படி மறைஞ்சு போவேன்? இல்லை அப்போ நீங்கள் என்னோட பழைய அங்கிள் இல்லையா, இப்போ புது அங்கிளா, ஃபியூச்சர்லேருந்து இருந்திருக்கீங்க. எடுத்துக்கு ஆமாம், உன்னை எப்படி விட்டு நான் விட்டுவேனா, அதனால் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம பொண்ணு சொல்கிறா. அம்மா இங்கே என்ன நடக்குது, யார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா சொல்கிறான். நான் உங்களோட பிரதர், உங்களோட கசினு, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லையே, நம்ம இப்போ இருந்து இன்னும் 3 இயர்ஸ், இவனுக்கு 2 வயசு ஆகிறப்போ தான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்கிறான். என் பொன்னாட்டி பற்றி எனக்கு தெரியாதா, அவளுக்கு இந்த பிரதருக்கு தெரியும் யாருமே இல்லை, அப்புறம் எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் சொல்கிறேன். எங்கள் அத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அவங்க பாட்டி வந்து அவங்க தாத்தா இறந்தோன்னே அந்த ஊருக்கு வந்துட்டாங்களா நம்ம கிராமத்துக்கு. அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க, அது எங்கள் அத்தைக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இல்லைங்கிட்ட அவள் சொல்லவே இல்லையே, எப்படி சொல்லுவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து அஃபேர் வச்சு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனால் சாகிற வரைக்குமே அவங்க எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை வந்து போட்டு காமிக்கிறேன். பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த அஃபர் அந்த வீடியோ ஆதாரம் காமிக்குது. அதை பார்த்துன்னு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அவள் இல்லை இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமியார் கறி வந்து பலான்னு அறையிறா. நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, இந்த வேலை பண்ணிட்டு தான் எங்கள் குடும்பத்துக்கு மறுமூலா வகை ட்ரை பண்ணியான்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நீ தான் எல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், கூடவே இவ்வளோ கொலை ஆள் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும், எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு ஒழுங்கு நெக்லஸ் கொடுனா அந்த நெக்லஸை பிச்சு போடுவா. முதல்ல மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னோன்னா அந்த லவர்கார சொல்லுவான். ஐயோ இவ தான் என்ன ஃப்ரோஸ் பண்ணா, இவங்க குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அப்படி ஜகா வாங்கிடுவான். அவள் வந்து ஹீரோயின் வந்து அந்த நெக்லஸ் பிச்சதுக்கு வந்து அவளை அடிக்கிறப்ப திடீர்னு கரண்ட் கட் ஆகிடும். எல்லாரும் பயந்துட்டு ஐயோ டாடி நான் சொன்னல நைட் என்னமோ நடக்க போகுது, பயமாக இருக்குது டாடின்னு சொன்னோன்னா கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது. குழந்தை முன்னாடி தான் நீ ஹீரோயாக இருப்பியா, ஒழுங்காக என் காலில் விழுந்தால் நீங்கள் மொத்த பேரும் இப்போ தப்பிக்க முடியலட்டு இல்லை சாக போகிறீங்கன்னு சொன்னோன்னே நீ யாருன்னு எனக்கு தெரியும்னா நீ என் பிரதர் தானேன்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி தெரியுறதுக்கு, நீங்கள் பண்ண எல்லா ஃப்ராடத்தனும் எனக்கு தெரியும், ஒழுங்காக அங்கேருந்து போகிற வழியை பாருங்கிறதுக்கு என்ன நினச்சிட்ருக்க நீ, உன்னை இப்படியே விடுவோம் நினச்சியா, இப்போ எல்லோரும் சாக போகிறீங்க, உங்கள் எல்லாரும் உயிர் என் கையில் தான் இருக்குது, ஒழுங்காக முட்டி போட்டு மன்னிப்பு கேளுறதுக்கு. ஓ நீ பாம்பை சொல்கிறியா, ஆனால் பாம்பு அங்கே இல்லையே, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்குது, அதோட ரிமோட் கூட எங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னோன்னா எப்படிலாம் பண்ணாத அப்படின்னா அங்கே வீடியோ ஓடுது, அங்கே அப்படியே பாம்பு வெடிச்சு சிதறது. அவங்களும் அந்த வில்லன்காரன் குரூப்பு அப்படி செத்து போயிட்டாங்க. அது இவரோட பிரதர் தான் வில்லன்கார குரூப்பு. அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அந்த கரண்ட் வந்துருச்சு. அந்த குட்டி பையன் வந்துட்டு சொல்கிறேன், ஓகே மம்மி நாங்கள் போக டைம் ஆகிடுச்சுன்றதுக்கு, என்னது நீங்கள் போகிறீங்களா, நீ எத்தனை நாள் கழிச்சு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த மாமி கேட்குறாங்க என்ன நடக்குது, உண்மையில உன் பையனா, ஆமாம் டிஎன்ஏ டெஸ்ட்டு கூட இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய கொஞ்சம் நாங்கள் சரி நாங்கள் கிளம்பணும் பயணத்துக்கு நான் எப்படி நான் பார்க்கறது, கவலைப்படாதீங்க, இன்னிலேருந்து நான் 1 மாதத்துல உங்கள் வயிற்றில் வந்துடுவான், குழந்தையா பிறக்க போகிறான், பார்த்துக்கங்க எங்களுக்கு டைம் ஆகிடுச்சிட்டு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க எல்லோரும் இங்கேருந்து எல்லோருமே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. உங்களை யார் கல்யாணம் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க. அடுத்து பார்த்தா குழந்தையும் பிறந்திருந்து 2 பேர்
சேர்ந்து அந்த குழந்தைக்கு அழகாக அந்த பேர் டியூட்டிங்கிற பேரே வைக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு புது ட்ராமாவோட உங்களை சந்திக்கலாம். பாய், நன்றி, வணக்கம். அப்புறம் இதில் என்ன சீன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யார் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்